நமஸ்காரம். இன்றைய நன்னாள் 2 மகனியர்கள் அவதரித்த நன்னாள். ஒன்று சுவாமி ஆதிசங்கராச்சாரியார், மற்றொன்று சுவாமி ராமானுஜர். இவா 2 பேருமே அவதரித்த நன்னாள். சித்திர திருவாதுரையில் தான் இந்த 2 மகனியர்களுமே அவதரிச்சிருக்கா. இவா 2 பேர் அவதரித்த பூமி எத்தகைய உயர்ந்த பூமியா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும். இந்த பூமியில தான் பெருமாள் அத்தனை அவதாரங்கள் எடுக்கிறார். 12 ஆழ்வார்கள் அவதரிச்சிருக்கா. 63 நாயன்மார்கள் அவதரித்து வாழ்ந்த மண் இது. இதே மண்ணில தான் வேதவியாசர் தன்னுடைய பாரதம் என்னும் உயர்ந்த நூலை இயற்றிய மண். 18 புராணங்களை நமக்காக தந்தருளிய மண். சுதந்திரத்துக்காக எத்தனையோ வீரர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த மண். இப்படி பாரத தேசத்துக்கு பெருமைகளை சொல்லிண்டே போகலாம், அடிக்கண்டே போகலாம். அவ்வளவு பெருமைகள் இருக்கு பாரத தேசத்துக்கு. இது இந்தியாவில் பாரத தேசம், அதுதான் பிராச்சீன காலத்தில் இருந்திருக்கக்கூடிய பெயர். அப்படிப்பட்ட இந்த பாரத மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் காஷ்மீர். அந்த காஷ்மீரில் பாக் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்துல தான் சாரதா பீட்டம் என்ற உயர்ந்த ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த சாரதா பீட்டத்துக்கு இந்த 2 மகனியர்களும் எழுந்தருளி இருந்த காலம்னு ஒன்று இருக்கு. ஆதி சங்கராச்சாரியார் சுவாமி அந்த சாரதா பீட்டத்துக்கு போய் அந்த சாரதா தேவியை வழிபட்டு வந்திருக்கார். சுவாமி ராமானுஜர் அந்த சாரதா பீட்டத்தில் சென்றுதான் ஸ்ரீபாஷ்யம் என்னும் உயர்ந்த நூலை நமக்கு தந்தார். அதே போல அந்த சாரதா பீட்டத்துல தான் சரஸ்வதி தேவி இவருக்கு இவருடைய ஆராதன தெய்வமான ஹைகிரீவ எம்பெருமான் விக்கிரகத்தை இவருக்கு அருளின இடம். இப்படிப்பட்ட உயர்ந்த இடம் எங்க இருக்குன்னா காஷ்மீரத்தில் இருக்கு. இனி காஷ்மீரத்துக்கு போறதுக்கே நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே சற்றே பயம் இருந்தது, அதுலேயும் இப்போ ரொம்ப பயம் இந்த பஹல்காம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா. இத்தனை இந்துக்களை சுட்டு பொசுக்கிறான். நம்மளாம் ஒன்று திரண்ட வேண்டாமா? நம்மளாம் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது இல்லையா? நம்ம தேசபக்தியை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் இது இல்லையா? இந்துக்கள்னா ஒண்ணு அப்படின்றத எதிரில் இருக்கிறவன் புரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால தயவு செஞ்சு யோசிக்காதீங்கோ. யோசிக்கிறதுக்கான நேரமும் இது இல்லை. இன்றைய நாள் பொன்னாள். ஏன்னா 2 மகனியர்கள் அவதரித்த நாள் இது. அதனால இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு ஒரே ஒரு தடவை இந்த பாரத தேசத்துக்காக சுதர்சன அஷ்டகத்தை கேட்கணும். சொல்ல தெரிஞ்சவா சொல்லுங்கோ. இந்த விஷயங்களையெல்லாம் மனசுல சங்கல்பிச்சுண்டு சொல்லுங்கோ. நம்ம தேசம் நன்னா இருக்கணும், இந்த பாரத தேசத்துல வாழக்கூடிய அத்தனை இந்துக்களும் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ. அப்படி பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த சுதர்சன அஷ்டகத்தை ஒரு தடவையான காதால கேளுங்கோ. படிக்க தெரிஞ்சவா படிங்கோ. இந்த ஒரு ஸ்டெப்பை இன்னிலேந்து ஆரம்பிங்கோ. டெய்லி பண்ணுங்கோ. நம்ம தேசபக்தியை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. அதனால இந்த ஒரே ஒரு சின்ன காரியத்தை பண்ணுங்கோ. பாக்கி சர்வேஸ்வரன் பார்த்துப்பான், ஆழியான் பார்த்துக்கொள்வான். ஜெய்ஹிந்த். நமஸ்காரம்.